ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சுபத்ரா, அம்மா சுபத்ரா. இதோ வரேம்மா. என்னம்மா? ரொம்ப தலை வலிக்குது, தைலம் கொஞ்சம் கொண்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேம்மா. என்னம்மா? கொடு. நான் உள்ள போறேன். அதிரா, இங்கதான் உட்கார்ந்திருக்கியா? நீ காத்துட்டு இருப்பேன்னு நான் வேகமா வந்தேன். அதிரா, ஏன் பேச மாட்டேங்கிற? இந்த புடவையில நீ செம்மையா இருக்க. ஏய், இங்க பாரேன். ஓ, லேட் ஆயிடுச்சுன்னு கோவமா? அதான் சொன்னனே ஆதிரா, நிறைய ஒர்க் இருந்துச்சுன்னு. சாரி ஆதிரா, என் நிலைமை அப்படி, புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன்னால என்ன கொஞ்ச நேரம் கூட புரிஞ்சிருக்க முடியலன்னு நீ போன் பண்ணும்போது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கும் அதே ஃபீலிங் தான் இருந்துச்சு. என்னால ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவே முடியல. உன் ஞாபகமாவே இருந்துச்சு. எப்படா நம்ம வீட்டுக்கு போகணும் ஏங்கிக்கிட்டே இருந்தேன். இந்த 3 நாளும் நம்ம எப்படி அந்யோன்யமா இருந்தோம்னு நம்ம கொஞ்ச நேரம் பிரிஞ்சப்பதான் எனக்கு தெரியுது. ஒரு லவ்வபிளான பொண்டாட்டி கிடைச்சிட்டா வேலை கடமை எதுவுமே தேவையில்லை. அவ மடியிலேயே கிடக்கலாம். மடியில கிடப்பியும் ஆதிரா அப்படி மயக்கி வச்சிருக்கான். இப்படி எல்லாம் ஒரு நாள் கூட நீ என்கிட்ட பேசினது இல்லையே. அதிரா, பேசாதிரா. நான் இவ்வளவு சொல்லி நீ மனசரங்கலையா? அதான் வந்துட்டான்ல, பேசு. நான் வெளியில போனாலும் நான் எப்பவும் உன் கூட இருக்கிறதுக்கு தானே உன் கையில என் பேர் வச்ச முதல்ல போட்டு விட்டுருக்கேன். என் பேரு கூட நீ கிஸ் பண்ணி ஞாபகம் இல்லையா? ஓ, வந்ததுல இருந்து சும்மா பேசிட்டே இருக்கியடா. ஒரு முத்தமாவது கொடுத்தியான்னு கேக்குற, அதானே? இதோ கொடுத்துடுறேன். வாசம் செம்மையா இருக்கே. என்னம்மா சக்சஸா? உன் புருஷன் உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டாளா? அது விஷயமா தான் நான் போன் பண்ணேன். ஓ, பாராட்ட போறியா? பாராட்டுமா. ஏன்னா என் மருந்தோட பவர் அப்படி. அணக்கட்ட மாதிரி இருக்கிறவன் என் மருந்தை சாப்பிட்டானா மன்மதராசமாயிடுவான். அதுக்காக தான் மருந்துக்கு மன்மதன் 2.0ன்னு நான் பேர் வச்சிருக்கேன். என்னமாச்சு நைட்டு? எல்லாம் சுகமா முடிஞ்சுதா? இப்ப நான் உன்னை முடிக்க போறேன்டா. என்னது யாவா? ஆமாடா, அடிச்சனா டங்கு வர அருந்துரும். ஆமா, எருமாடு அறிவில்ல உனக்கு? என்ன மருந்துடா கொடுத்தா முட்டாள்? எம்மா, நீ மட்டும் நேர்ல மாட்டினா எம்மா இருமா. என் காதுல ரத்தமே வந்துருச்சு. அம்மா, என்னாச்சு? நீ அந்த மருந்த குடுத்தியா இல்லையா? உன்னெல்லாம் ஒரு வைத்தியர்னு நம்பின பாரு. என்ன சொல்லணும்? நீ கொடுத்த மருந்து ஒரு வேலையும் செய்யல. இல்லம்மா, அது வந்து நீ பேசாத. ஆமா, நீ என்ன சொன்ன?
அந்த வசிய மருந்த கொண்டு போய் உன் புருஷனுக்கு கொடு. அவன் உன் மடியிலேயே கடப்பான்னு சொன்னல. டபுள் ஸ்பூன் கொடுத்தையா, ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கல. நானும் ஆதிராவுக்கு தூக்க மருந்த கொடுத்துட்டு வசிய மருந்த பால்ல கலந்து பாலை குடிக்க வச்சுட்டு அலங்காரம் பண்ணி காத்து இருந்தேன். அவன் என்னடானா செக்கு மாடு மாதிரி அந்த ஆதிராவையே சுத்தி சுத்தி வரான். இந்த லட்சணத்துல அது பேரு மன்மதன் 2.0 அட்வான்ஸ்டு வெர்ஷன் வேற. நீ மட்டும் என் கையில கிடைச்சனா பால்ல விஷத்தை கலந்து உன் வாயிலே ஊத்திடுவேன். அம்மா வைடா போன, எரிச்சலா இருக்கு. ஹலோ ஹலோ. அதெல்லாம் நிலைக்கவே நிலைக்காது. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சதி திட்டம், கொலை கொல்ல. சும்மா ஓவரா பேசாத. அவருக்கு என் மேல பாசம் இல்லாதனாலதான் அவர் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரா? இல்ல என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரா? நீ ஒரு வேஷக்காரின்னு அவருக்கு இன்னும் தெரியல. அவருக்கு எதிராவே சதி பண்ண வந்தவன்னு அவர் இன்னும் உணரல. அப்படி ஒரு நாள் வரும்போது உன் தலையை பிடிச்சு தருன்னு எடுத்துட்டு போய் தெருவுல விட்டுருவாரு, பாத்துக்க. எரியற விளக்குல என்ன பார்த்தா இன்னும் நல்லா எரியுமா? நீ என்னதான் சதி பண்ணாலும் அது என் உறவை வளர்க்கதான் செய்யும். நீ கொடுத்த அந்த டபுள் ஸ்பூன் மருந்தால அவருக்கு என் மேல இருக்கிற அன்பு டபுள் மடங்கு அதிகமாயிடுச்சு. காதல் பெருகி கவிதையெல்லாம் சொல்றாரு. எனக்கே புல்லரிச்சு போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சாருமதி. உன்னோட கோணல் புத்தி வேலை செய்யலனா எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதச்ச நீயும் திட்டமும். ஆமா, அந்த மருந்துக்கு பேர் என்ன சொன்ன? மன்மதன் 2.0வா? ச்சே, முதல்ல அதுக்கு மாக்கா 2.0ன்னு பேரை மாத்திரு. ஆமா, இதே வசி மருந்து கொடுத்துதான் அகிலனையும் மயக்கியா? ஹே, சும்மா அடங்கு. நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. வேற எங்க இருக்கணும்னு கேக்குறியா? ஜெயில தான். அங்கதானே உன்னோட அருமை காதலன் இருக்கான். நீ உன்னை பண்ண சாருமதி, ஏதாவது செயின் திருடிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கோ. அவங்க கிட்ட ஐயா ஐயா என் கள்ள காதலன் ஜெயில தான் இருக்காரு, அவரோட சேர்த்து என்னையும் ஜெயில போட்டுருங்க, 2 பேரும் ஒன்னா கிடக்குறோம்னு சொல்லு. ஜெயில ஒரே தட்டுல களி தின்னுங்க, ஒரே டம்ளர்ல தண்ணி குடிங்க, ஒரே செல்ல கடங்க. உங்க கள்ள காதல செழிப்பா வளரும். நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன, வரட்டா? திருமார உன்னை ரொம்ப திட்டான்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? இல்லம்மா, அவர் பேசின விஷயத்தை தான் என்னால தாங்கிக்க முடியல. அவர் ஏதோ வேலை டென்ஷன்ல கோவப்பட்டுட்டு போறாரு, அது நினைச்சு நான் கவலைப்படலாமா? ஆனா நான் செய்யாத தப்புக்காக குற்றவாளி மாதிரி என்ன திட்டாரேம்மா, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. சரி விடு, ஆம்பளை கோவம் அரை நாள்னு சொல்லுவாங்க, எல்லாம் சரியாயிடும். என் மனசு சமாதானமே ஆக மாட்டேங்குதுமா. போலீஸ் யூனிஃபார்ம் இப்படி நாசப்படுற அளவுக்கு நான் பொறுப்பில்லாதவளமா? நீங்களே சொல்லுங்க. ஆதிரா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எல்லாமே அந்த சாருவோட வேலைதான். அவ திருமாறன் கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக பிளான் பண்ணி இந்த யூனிஃபார்ம கருக வச்சிருக்கா. ஆமாமா, நான் போன் பேசின கேப்ல தான் அந்த சாரு ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிருக்கா. ஆனா அவரு சாரு மேல எந்த சந்தேகமே பட மாட்டேங்கிறாரேமா. அவளோட நாடகமும் நடிப்பும் அப்படி. அவ போட்ட பிளான் படி உன்னை வில்லி ஆக்கிட்டா. மாறனும் அவளை பாராட்டிட்டு போயிட்டா. ஏமா, சாருவோட கண்ணு மனசு தப்பா இருக்கிறது நமக்கு கண்ணாடி மாதிரி தெரியுதுல்லம்மா. ஆனா அவருக்கே அது புரியவே மாட்டேங்குது. நாம தான் புரிய வைக்கணும். ஆளை கொல்ற அரளி விதை பார்க்க அழகாதான் இருக்கும், ஆனா அதுல விஷம் இருக்குன்னு திருமாறனுக்கு நாம தான் புரிய வைக்கணும். இல்லனா சாருவோம் வாழ்க்கைய இந்த யூனிஃபார்ம் மாதிரி நாசமாக்கிடுவா. அவரை நெருங்கறதுக்காக அந்த சாரு எல்லாம் மீறி போயிட்டு இருக்காம்மா. ஆமா, கூடிய சீக்கிரம் சாருமதியோட உண்மையான சுயரூபத்தை திருமாறன் கிட்ட நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டலன்னு வச்சுக்க.
நீ இப்படியே காலம் பூரா புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன யோசிக்கிற? ஆதிரா, என்னாச்சு? ஏன் அழற? அவரு என் மேல இருக்கிற கோபத்துல சாப்பிடாம வெறும் வயித்தோட போயிட்டாருமா. இவ்ளோ பாசமா இருக்கிற உன்ன திருமாறன் புரிஞ்சுக்காம போயிட்டானேன்னு சொல்லி வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது? விடு. அவருக்கு எது வேணும் எது வேணான்னு எனக்கு தெரியுமா. அவருக்கு பிடிச்சது என்ன அவருக்கு பிடிக்காதது எதுன்னு பார்த்து பார்த்து செய்வேன். அப்படிப்பட்ட என்ன பொறுப்பில்லாதவன்னு சொல்லிட்டாருமா. எனக்கு இந்த நிலைமை, அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. சுபத்ராவோட அருமை தெரியாம நான் வெண்ணிலா கிட்ட ஓடி போனேன். ஆனா அவளையும் நான் நிம்மதியா வச்சுக்கல. அவளும் போய் சேர்ந்துட்டா. கடைசியில நான் இப்ப வெண்ணிலாவை கொண்டுட்டேங்கிற பழியோட ஜெயில இருக்கேன். முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்றேன். ஆனா நீங்க என்ன மாதிரி இல்ல மாப்பிள்ள. ஒரு நல்ல புருஷனா நடந்துக்கிறீங்க. ஆதிராவை சந்தோஷமா வச்சிருக்கீங்க. அவளும் உங்க மேல உசிரிய வச்சிருக்கா. இல்லைன்னா அவர் எப்படி சந்தேகப்படலான்னு கோவப்படாம அவர் என்ன சந்தேகப்பட்டுட்டாரேன்னு அழுவாளா? ஆதிரா அழகதை என்னால பார்க்க முடியல மாறன். என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சு மாறன். என்ன மாமா பண்றீங்க? நாங்க வரோம் மாறன். என்ன ஆதிரா, சத்தமெல்லாம் ஓவரா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கியோ? நான் ஹாப்பியா தான் இருக்கேன். என்ன நீ இங்க தனியா உலாத்திட்டு இருக்க? ஏதோ பெருசா பிளான் பண்ற போல இருக்கு. நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? இப்ப எதுக்காக என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க நீ? சாருமதி, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். தேங்க்ஸா? எதுக்கு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எவ்வளவோ லவ் இருந்தாலும் சின்னதா ஒரு பொய் கோவம் இருந்தாதான் அந்த லவ்ல ஒரு அழகு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொய் கோவத்தை நாமளே உருவாக்க முடியாது. உன்ன மாதிரி ஆளால தான் அது பண்ண முடியும். ஆமா சாரு, அவரும் நானும் சாதாரணமா பேசிட்டு இருப்போம். ஆனா நீயே ஒரு பிளான் பண்ணி அந்த யூனிஃபார்ம நான் கவனிக்கலன்னு சொல்லி நீ வேணும்னே அயன் பண்ணி கொடுத்து நல்ல பேர் எடுத்துக்கிட்ட. கடைசியில பார்த்தா அவர் என்ன திட்டிட்டு போனவரு இப்ப என் மேல ரொம்ப அன்பு பொழிறாரு. அதனால உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் சாதாரணமா இருக்கிற புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல கெமிஸ்ட்ரிய இன்னும் 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 கூடுறதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும் சாரு. அது மட்டும் இல்ல, முன்ன நீ பண்ற எல்லாமே என்ன கஷ்டப்படுத்துற மாதிரியே தோணுச்சு. இப்ப நீ போட்டு பாத்தியா பிளான், அது எல்லாமே புஷ் ஆகி எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் பிளான் எல்லாம் நீ விட்டுற கூடாது. இன்னும் நல்ல நல்ல பிளான் எல்லாம் போட்டு எங்களை நல்லா சேர்த்து வைய. என்ன முறைக்கிற? இருடி, உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. என்ன மைண்ட் வாய்ஸ்ல திட்டுறியா? எனக்கு தெரியும், நீ ஏதாவது பிளான் பண்ணி இன்னும் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்ப. எங்க ரெண்டு பேரோட லவ்வையும் இன்னும் 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 அதிகப்படுத்துவ. வர்த்தா? அப்பா, உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் கிரேவி எல்லாமே வச்சிருக்கோம். நல்லா சாப்பிடுங்க. சிக்கன் 65 உங்களுக்கு பிடிக்கும்ல, இதை சாப்பிடுங்க.
உங்களை எல்லாம் விட்டுட்டு நாளையில இருந்து தனியா இருக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன, இந்த ஒரு வாரம் உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டேன். அதான் ஜெயில நினைச்சா ஒரு மாதிரியா இருக்கு. அப்பா, நீங்க தப்பு செய்யலன்னு நாங்க நம்புற மாதிரி கோர்ட்டு நம்பும். நீங்க கண்டிப்பா வெளியில வந்துருவீங்கப்பா. எந்த ஜென்மத்து பாவமோ உனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சது. எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் இருக்குடா. உன் மக சொன்ன மாதிரி உன் மேல விழுந்த பழி கூடிய சீக்கிரம் விலகிடும். நீ நம்பிக்கையோட இரு. என்னமோ இப்பதான் வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பரோல் முடிஞ்சு போச்சே. என்ன நீங்க எல்லாரும் இப்படி வருத்தமா பேசினா மாமா இப்படி சாப்பிடுவாரு? மாமா, நான் ஆறுதலுக்காக சொல்லல. தப்பு பண்ணாத நீங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது மாமா. நான் கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து உங்களை கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வருவேன். இது நிச்சயம் நடக்கும் மாமா. நீங்க நம்பிக்கையோட இருங்க. தயவு செஞ்சு சாப்பிடுங்க மாமா. அம்மா சாப்பிடுங்கம்மா. பாட்டி நீங்களும் சாப்பிடுங்க. அம்மா, சாப்பிடுங்கம்மா. மாமாவை கவனிங்க. சாப்பிடு. அதிரா, சாப்பாடு போடு. சாப்பிடுங்க. அதிரா. அப்பா, அப்பா, உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஸ்நாக்ஸும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் வேண்டாம்மா. பரவாயில்லப்பா. இவ்வளோ நாளாக உங்க கூட இருந்துட்டு திரும்பவும் ஜெயிலுக்கு போகிறது கஷ்டமாக தான் இருக்கு. எப்படி அங்கே போய் இருக்க போகிறேன்னே தெரியல. எப்பேற்பட்ட வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்பா, அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. நல்ல வக்கீலா வச்சு வாதாடி சீக்கிரமே அவர் உங்களை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துருவாருப்பா. நம்ம எல்லாருமே ஒரே வீட்ல ஒன்னா சந்தோஷமா இருக்க போறோம். குலதெய்வம் கோயில் பிரசாதம் வச்சு விடுறேன். மதி, நம்மள சுத்தி இருக்கிற கெட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போற மாதிரி இருக்குப்பா. சீக்கிரமே இந்த வீட்ல நல்லது நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. ஆதிரா மனச திருமணம் புரிஞ்சுக்கிட்டா. இனி இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ போறாங்க. சீக்கிரமே நீ விடுதலை ஆயிட்டா நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். நீயும் சுபத்ராவும் பழையபடி வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மாமா, டைம் ஆச்சு, கிளம்பலாம். அப்படிங்க, நான் எடுத்துக்கிறேன். மாப்பிள்ள, என்னப்பா அது? மதி, மாமாவை யார் கடத்திருப்பாங்கன்னு நீ யார சந்தேகப்படுறியோ அவர் மேலதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. ஆமாமா,
உண்மையிலேயே உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். ஒரு போலீஸ் ஆபீசர் வீட்லயே, அதுவும் உங்க மாமனாரே தூக்குறாங்கன்னா இவனுங்க என்னெல்லாம் பண்ண மாட்டானுங்க. எங்க சீக்கிரம் உங்க மாமாவை கண்டுபிடிங்க. கடத்தினவங்கள மாத்த இடத்துல என்கவுண்டர் பண்ணிருங்க. எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே ஆக கூடாதுங்க. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. ஆமா திருமாரா, அவரு ஜெயில இருந்தப்போவாவது கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு அவரை எங்க கடத்திட்டு போயிருக்காங்கன்னு கண்டுபிடி. டிபார்ட்மெண்ட்ல சொல்லி உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்லு. என்னங்க அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்க, எதுவுமே பேசாம இருக்கீங்க? இல்லாதியா, இப்ப டிபார்ட்மெண்ட்ல எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா தீரா, பரோல்ல என்னோட இன்ஃப்ளூயன்ஸ்ல கூட்டிட்டு வந்து என்னோட கஸ்டடியில மிஸ் ஆனதால ஐஜி என் மேல சந்தேகப்பட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? என்னப்பா சொல்ற? உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? நீ எந்த தப்பும் பண்ணலையேப்பா. ஆமா பாட்டி, மாமாவை கண்டுபிடிச்சு கொடுக்கற வரைக்கும் எனக்கு சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சு சீக்கிரம் தரலன்னா என்ன அரெஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. வாங்க நம்மளே போய் அப்பாவை தேடி கண்டுபிடிப்போம். பதிரா, நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க. எனக்கு சில தகவல் கிடைச்சிருக்கு. நான் சீக்கிரமே மாமாவை கண்டுபிடிச்சிருவேன். எங்க கொண்டு போயிருந்தாலும் நான் அவரை மீட்டு கொண்டு வருவேன். திருமாறனோட கோபம் ஆதிரா மேல வெறுப்பா மாறும். அது போதுமே எனக்கு. திருமாறனை என் பக்கம் சாச்சு அவரோட மொத்த சொத்தையும் நான் ஈஸியா தட்டிடுவேனே. சாரு, அப்புறம் இன்னொரு மேட்ரு. நாளைக்கு என்னோட கேஸ திரும்ப விசாரிக்க போறாங்க. திருமாறன் டியூட்டில இருந்திருந்தா என்ன லைஃப் லாங் ஜெயிலே வச்சிருப்பான். நாம போட்ட பிளான்ல அவன் சஸ்பெண்ட் ஆயிட்டதால இப்ப அவனால கேஸ்ல மூக்க நுழைக்கவே முடியாது. இதான் சான்ஸ்னு நான் கேஸ உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா, நான் விடுவனா? இந்த கேஸுக்கு தடையா இருந்த எல்லாருக்கும் காசை கொடுத்துட்டேன். நாளையோட என் ஜெயில் வாழ்க்கைக்கு ஃபுல் ஸ்டாப். நீ சீக்கிரம் திருமாறங்கிட்ட இருந்து சொத்தை புடுங்க. மாமனாரை தப்பிக்க வச்ச கேஸ்ல அவன் தானா ஜெயிலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நாம நம்ம கனவுகளை நிறைவேற்றிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். கேக்குறதுக்கே ஹாப்பியா இருக்கா கிலா? கூடிய சீக்கிரம் ஆட்டம் போடுற ஆதிராவ திருமாறன் கிட்ட பிரிச்சு துரத்திட்டு நான் அந்த வீட்டுக்கு ராணி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க என்னோட பேயாட்டத்தை பார்க்க தானே போறாங்க. சரியா கிலா, நான் வச்சிடுறேன். சரி சாரு. இப்ப எல்லாமே போச்சாதிரா. என்னால மாமாவை காப்பாற்ற முடியல, என் வேலையை காப்பாத்திக்க முடியல. இது எல்லாத்துக்கும் மேல அந்த அகிலன் வெளியே வந்துட்டான். நான் தோத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? மனசு வெறுத்து போச்சாதிரா. என்னங்க இது? நீங்களா இப்படி? என்ன பாருங்க, இங்க பாருங்க. சோகத்தை கண்டு இடிஞ்சு உட்கார்றதுக்கு நீங்க என்ன சாதாரண ஆளா? ஏசிபி திருமாறன். எல்லாத்தையும் விட நீங்க என் புருஷன். நீங்க தலை குனிஞ்சு இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியாதுங்க. இப்ப என்ன, அநியாயம் ஜெயிச்சிருச்சு, அவ்வளவுதானே? அதுக்காக நீங்க தோத்துறதா அர்த்தமா?
இதெல்லாம் தற்காலிகம் தாங்க. இப்ப நான் சொல்றேன், நோம்புல இருந்து உங்களை காப்பாத்துன இந்த ஆதிரா சொல்றா, நீங்க ஜெயிப்பீங்க. ஒரு ஆம்பளை கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் இந்த மஞ்ச கயிறு. பொம்பளைங்களுக்கு பொண்டாட்டிங்கிற அங்கீகாரம் மட்டும்தான் கொடுக்கும். ஆனா அதுவே அந்த ஆம்பளை ஊரே பார்த்து பெருமைப்படுற புருஷனா இருந்தா இந்த வெறும் மஞ்ச கயிறு கெத்தான தாலியா மாறும். எல்லாரும் எனக்கு போன் பண்ணி அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காரா, சார் எப்ப வருவாரு, சார் கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சிட சொல்லுங்க மேடம்னு சொல்லும் போது எனக்கு எப்படி பெருமையா இருக்கும் தெரியுமா? அந்த பெருமை இந்த யூனிஃபார்ம் போட்டதுனால வந்துச்சாங்க? இல்ல, என் புருஷனோட நேர்மையினால வந்துச்சு. இது உங்க போலீஸ் வேலைக்கு வந்த சோதனை இல்லைங்க, உங்க கௌரவத்துக்கு வந்த சோதனை. யூனிஃபார்ம் போயிட்டா உங்க திறமை போயிடுமா, உங்க நேர்மை போயிடுமா? கவலையெல்லாம் தூக்கி போடுங்க, நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. தேங்க்ஸ் ஆதிரா. நீ பேச பேச எனக்கு யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. ஆனா மாமாவை யார் கடத்திருப்பாங்கன்னு தெரியலையே. எனக்கு என்னமோ இதெல்லாமே அகிலனோட வேலையா தான் இருக்குமோன்னு டவுட்டா இருக்குங்க. எப்படி சொல்ற? அன்னைக்கு கோயில்ல உங்களை கொல்லணும்ன்ற முயற்சியில அவன் தோத்துருக்கான். அதனாலதான் உங்களை வேற ஏதோ ஒரு ரூட்ல காலி பண்ணணும்னு நினைக்கிறானோன்னு தோணுது. நாம அந்த அநியாயக்காரனை ஜெயிக்க விட்டா இன்னும் 1000 அநியாயம் பொறக்குங்க. அதெல்லாம் நீங்க முறியடிப்பீங்க. அப்புறம் பாருங்க, உங்களை சஸ்பெண்ட் பண்ணவங்களே உங்களுக்கு சல்யூட் அடிப்பாங்க. நான் நிச்சயமா செய்யறேன் ஆதிரா. ஆனா மாமாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருமண திசையெல்லாம் இருட்டாவே இருக்கே, எந்த எவிடன்ஸும் வர இல்ல. என்னங்க, ஊர் ஃபுல்லா தேடியாச்சு, காரை காணவே இல்ல. அதாதிரா, எனக்கு ஒண்ணும் புரியல. உள்ள வந்த கார் எங்க போயிருக்கோம்? போறதுக்கு சான்ஸே இல்லையேங்க. யாதிரா, ஒருவேளை நம்ம வீட்ல இருந்து கிளம்பி வரதுக்குள்ள அந்த கார் வெளியே போயிருக்குமோ? என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்புறம் எங்க அப்பாவை எப்படிங்க தேடுறது? எங்க அப்பா கிடைக்க மாட்டாராங்க. ஏய், பயப்படாத ஆதிரா. சிசிடிவி ஃபுட்டேஜ வாங்கி கார் போனதை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப உடனே போன் பண்ணுங்க. பூஜை நாக்கா இருக்கு. ஏய், என்னடா அவன் சும்மா முணுமுணுத்திட்டே இருக்கான்? தண்ணி தாகம் எடுத்து போல இருக்கு. கொடுக்கலாமா? என்ன தண்ணி வேணுமா? ஓ, தண்ணி கேக்குறானா? இரு, கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அப்புறம் கொடுப்போம். என்னங்க பண்றது இப்போ? அப்ப கண்டிப்பா வீட்டுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கும், அங்க போய் பார்க்கலாம். வா. அது என்னன்னு தெரியல, நான் ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. ஏய், மூணு யாருக்குண்டா, கிணல முட்டு வாடா. மாமாவை கண்டுபிடிச்சிட்டேன்.
மாமாவை கண்டுபிடிச்சாச்சா? ஆமாமா. திருமாரா, அவருக்கு ஒண்ணும் ஆகல. அவரு நல்லதானே இருக்காரு. அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா இதெல்லாம் பண்ணது யார் தெரியுமா? அகிலன் தாம்மா. அந்த அகில இன்னும் என்னெல்லாம் பண்ணுவான்பா? அவனை சும்மா விட்டியா? அவனை கேஸ் போட்டு உள்ள தள்ள வேண்டியதானே? இல்ல பாட்டி, நான் அவனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவன் என்கிட்ட தப்பிச்சிட்டான். அவன் சீக்கிரமே மாட்டுவான் பாட்டி. கூடி சீக்கிரம் அவனை பிடிச்சிருவேன். இந்தாங்கம்மா, ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்ன திருமாரா, மாமாவை கண்டுபிடிச்சதுக்காக ஸ்வீட் கொடுக்கறியா? இல்லம்மா, 2 விஷயத்துக்காக தரேன். திருமாரா, என்ன சொல்ற? மாமாவை கண்டுபிடிச்சதுக்காகவும் என்ன வேலையில ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்காகவும் சேர்த்து தான் தரேன். சூப்பருங்க. பாட்டி, பாட்டி எங்க போறாங்க? தெரியலையே. மாறா, இந்த போலீஸ் வேலை தான் உனக்கு உயிரே. போலீஸ் வேலையிலேருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டப்போ என் மனசே உடைஞ்சி போயிடுச்சுப்பா. இப்பதான் என் வயிற்றுல பாலை மாத்த மாதிரி இருக்கு. இனிமே இந்த மாதிரி உன் வேலையில எந்த தடங்களும் வரக்கூடாது. இந்தா போட்டுக்கோ. என்ன எல்லாரும் சும்மா நிக்கிறீங்க? வந்து மாறனுக்கு போட்டு விடுங்க. பாட்டி இருங்க பாட்டி, நானே போட்டு வரேன். இதை பிடிங்கம்மா. ஆல்கஹால்ல இருந்து ஆம்பூர் பிரியாணி வரைக்கும் செல்லுக்குள்ளேயே கிடைக்கும். ஆமா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. உண்மை வேணும். உண்மையா? ஹலோ சார். சார் எதுக்கு இந்த ஜர்க்கு? இல்ல சார், ஒண்ணு இல்ல, சொல்லுங்க சார். நீங்க தான் உண்மையை சொல்லணும். உங்களுக்கு சாருமதியை தெரியுமா? எந்த சாரு சார்? அகிலனுக்கு போன் பண்ணி கொடுப்பீங்களே அந்த சாருமதி. அப்படி யாரும் எனக்கு தெரியாது சார். உண்மையாவே உங்களுக்கு தெரியாதா? சார் தெரியாது சார். ஆமா, செல்லுக்குள்ள போன் அலோட் இல்லையே, நீங்க மட்டும் எப்படி வச்சிருக்கீங்க? சார் தெரியாம அது பாக்கெட்ல போட்டு எடுத்து வந்துட்டேன் சார். சாரி சார். அப்போ சாருமதியே உங்களுக்கு தெரியாது? சார் சத்தியமா தெரியாது சார். சரி, நான் வரேன். எஸ் சார். என்ன இது புது நம்பரா இருக்கு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.